ஸோ நீட் 2026 எக்ஸாமுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 3 மாதம் தான் இருக்குது. ஸோ 3 மாதம் கூட இல்லை, அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அரௌண்ட் ஒரு 40 to 50% சிலபஸ் முடிச்சிருப்பீங்க. ஸோ மேபி ஃபிசிக்ஸில் மட்டும் பெருசாக ஒன்றும் படிச்சிருக்க மாட்டீங்க, பட் பயாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரியில் அரௌண்ட் ஒரு 40 to 50% சிலபஸ் இந்நேரத்துக்கு முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் படித்த எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த February to April இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ அப்போ படிக்காத சாப்டர்ஸில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாத்தையுமே நீங்கள் ரிவிஷன் ஃபேஸில் படித்து முடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வருஷம் நீட் எக்ஸாம் நீட் 2026 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் 32 சாப்டர்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் 19 சாப்டர்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபிசிக்ஸில் 28 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸாமுக்கு டோட்டலாக 79 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 79 சாப்டர்ஸை எப்படி இந்த 3 monthsல ரிவைஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ February 19th to March 20 ஓகேங்களா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவிஷனை முடிக்கணும். ஸோ அரௌண்ட் ஒரு 30 days இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 79 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணணும். அதாவது ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர், அப்புறம் பயோவில் ஒரு சாப்டர். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 19 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் February 19th டெய்லி ஒரு சாப்டராக கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா March 9th போல் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ March 10th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். ஸோ March 10th நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி பயாலஜி 2 சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணணும், ஃபிசிக்ஸ் ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா March 16th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜியில் ஒரு சாப்டர் தான் பெண்டிங் இருக்கும், ஃபிசிக்ஸில் ஒரு 3 சாப்டர் பெண்டிங் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சாப்டர்ஸ். ஸோ இந்த 4 சாப்டர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 daysல கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதாவது March 16th ஒரு 2 சாப்டர், March 17th ஒரு 2 சாப்டர். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸை நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ March 18th 19th 20 இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டிவிஷனில் எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு, எதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணலையோ அதெல்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த 3 daysல. ஸோ இப்போ நம்ம ஷெட்யூல் ஒரு நாளைக்கு 3 சாப்டர்ஸ் படிக்க சொன்னேன். ஸோ எவ்வளோ டைம் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாப்டருக்கு 4 hours நீங்கள் தரணும். ஸோ அந்த 4 hours பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 hour to 2 hours பார்த்தீங்கன்னா கான்செப்ட் படிங்க, அப்புறம் ஃபார்முலாஸ் படிங்க. ஸோ 2 hours வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி தான், ஒரு சாப்டருக்கு நீங்கள் 4 hours அதுக்கு டைம் தாங்க. ஸோ அரௌண்ட் 1.5 hours to 2 hours பார்த்தீங்கன்னா கான்செப்ட் படிச்சுட்டு ஃபார்முலாஸ் படிங்க. அப்புறம் 2 hours வந்து நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ பயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 hours கொடுத்தாலே போதும் ஒரு சாப்டருக்கு. ஸோ 3 hoursல பார்த்தீங்கன்னா 2.5 hours பார்த்தீங்கன்னா கான்செப்ட் படிங்க, 1/2 hour வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா 3 சாப்டர்ஸ் படிக்க சொன்னேன். ஸோ அதாவது ஃபிசிக்ஸில் ஒரு 4 hours, அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 4 hours, பயோக்கு ஒரு 3 hours. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 11 hours படிக்க போகிறீங்க. ஸோ 11 hours அப்படின்னு ஒரு பெரிய டைம் தான். ஸோ ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 months தான் இருக்குது. ஸோ இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களால் MBBS சீட் இந்த வருஷம் எடுக்க முடியும். ஸோ இந்த 11 hours அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் கன்சிஸ்டண்டாக படிக்க முடியாது. ஏன்னா 11 hours நல்ல ஒரு டீ பிரேக் எடுப்பீங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவீங்க, இல்லை கேம்ஸ் ஏதாவது விளாடுவீங்க. ஸோ இந்த 11 hours அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆகுது எஃபெக்டிவாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 11 hours போக ஒரு 8 hours நைட் ஸ்லீப்புக்கு போயிடும். அப்புறம் பேலன்ஸ் 5 hours வந்து அதர் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஏதாவது கேம்ஸ் விளாடுறது, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ March 21st April 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 30 days. ஸோ செகண்ட் ரிவிஷனோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிவிஷன் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸாமுக்கு 79 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சாப்டர்ஸ் per day ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 3 சாப்டர்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர், அப்புறம் பயோவில் ஒரு சாப்டர். ஸோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 19 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அது சீக்கிரமாகவே ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ March 21st டெய்லி கெமிஸ்ட்ரி ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா April 9th போல் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ அப்புறம் April 10th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ அண்ட் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். ஸோ ஃப்ரம் April 10th பார்த்தீங்கன்னா டெய்லி பயோவில் வந்து 2 சாப்டர்ஸ், அப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு சாப்டர் அப்படின்னு ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா April 16th அன்னைக்கு உங்களுக்கு பயோவில் ஒரு சாப்டர், அப்புறம் ஃபிசிக்ஸில் ஒரு 3 சாப்டர் தான் பெண்டிங் இருக்கும். ஸோ தட் இஸ் டோட்டலாக ஒரு 4 சாப்டர்ஸ் பெண்டிங் இருக்கும். ஸோ இந்த 4 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 daysல ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ April 16th ஒரு 2 சாப்டர்ஸ், அப்புறம் April 17th ஒரு 2 சாப்டர்ஸ். ஸோ April 18, 19, 20 இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓவராலாக ரிவைஸ் பண்ணுங்கள். எந்தெந்த டாபிக்ஸ் அப்புறம் எந்தெந்த கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அதை மட்டும் தனியாக எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த 3 daysல April 18, 19, 20. ஸோ செகண்ட் ரிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிவிஷன் ஷெட்யூலே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா 3 சாப்டர் படிக்க போகிறீங்க. ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஒரு சாப்டருக்கு 4 hours, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு சாப்டருக்கு 4 hours, அண்ட் பயோக்கு ஒரு சாப்டருக்கு 3 hours. அந்த மாதிரி டைம் அலாட் பண்ணி படிங்க. ஸோ April 21st என்ன பண்ண போகிறீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ April 21st பார்த்தீங்கன்னா
மார்க் டெஸ்ட் நம்பர் 1 எழுத போறீங்க. ஸோ அப்படியே கண்டினியூஸாக எழுதுங்க. ஏப்ரல் 22 பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் 2. ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக மே 1 வரைக்கும் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் எழுதினீங்கன்னா ஒரு 11 மார்க் டெஸ்ட் போல நீங்கள் எழுதி முடிச்சிருவீங்க மே 1. ஸோ மினிமம் நீங்கள் 11 மார்க் டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ டைம் பொறுத்து உங்களால் எவ்வளோ மார்க் டெஸ்ட் ஒரு நாளைக்கு போட முடியுமோ அதை பொறுத்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோனா மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா 15 மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணுறது பிஃபோர் நீட் வந்து இட் இஸ் குட். ஓகேங்களா? ஏன்னா நானுமே பார்த்தீங்கன்னா என்னோட நீட் எக்ஸாம் முன்னாடி 15 மார்க் டெஸ்ட் தான் சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க் டெஸ்ட் எழுதுறதை விட ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே மார்க் டெஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு எரர் நோட் புக் போட்டு மார்க் டெஸ்ட்டில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் எரர் நோட் புக்கில் எழுதிவீங்க. ஸோ மே 3 வந்து உங்களுக்கு எக்ஸாம். ஸோ மே 1 மார்க் டெஸ்ட் முடிச்சிருவீங்க. ஸோ மே 2 நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா மார்க் டெஸ்ட் நீங்கள் எரர் நோட் புக் போட்டிருக்கீங்களா, ஸோ எரர் நோட் புக்கில் இருக்க எரர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போறீங்க மே 2 அன்னைக்கு. ஸோ நான் சொன்ன ரிவிஷன் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீட் எக்ஸாம் முன்னாடி கம்ப்ளீட் நீட் சிலபஸை 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 11 to 15 மார்க் டெஸ்ட்டும் எழுதிடுவீங்க. ஸோ அப்புறம் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவீங்க இந்த கடைசி 3 மாசத்துல. ஸோ இதெல்லாம் பண்ணாலே போதும். இட் இஸ் ஹைலி சஃபிஷியன்ட் டு ஸ்கோர் 570+ மார்க்ஸ் இன் நீட் எக்ஸாம். ஸோ திஸ் இயர் நீட் எக்ஸாம். ஸோ பேப்பர் வந்து மாடரேட்டாக இருந்தால் ஓகேங்களா. ஸோ பேப்பர் வந்து ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் 600+ மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ணலாம் இந்த வருஷம் நீட் எக்ஸாமில். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ஸோ லாஸ்ட் 2 monthsல நான் எப்படி கம்ப்ளீட் நீட் பயாலஜி கிளாஸ் 11 + கிளாஸ் 12 நீட் பயாலஜி நான் எப்படி ரிவைஸ் பண்ணி முடித்தேன். ஸோ கடைசி 2 மாசத்துல கம்ப்ளீட் நீட் பயாலஜியை ரிவைஸ் பண்ண நான் என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணேன் அதர் தென் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு 100+ லைக்ஸ் வரவீங்க. ஸோ அந்த வீடியோ நானே அப்லோட் பண்ணுறேன். ஸோ மார்க் டெஸ்ட் சீரிஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட மார்க் டெஸ்ட் சீரிஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் வந்து மார்ச் லாஸ்ட் வீக் போல தான் எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ் வீடியோவை நான் மார்ச் 15th மேலே அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அப்போ தான் அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிளாஸ் 12 ஃபிசிக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவும் போய் பாருங்க. ஸோ அந்த 2 வீடியோக்கான லிங்க்குமே நான் கீழே பின்டு கமெண்ட்ல தரேன். ஸோ மறக்காம அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீட் எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காம லிங்கை தொட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you all. Bye.